வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் எங்கெங்கேயோ என்னென்னமோ போர்கள் நடக்கின்றன. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிறது ஒன்று, இந்த ஹமாஸ் பாலஸ்தீன் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது ஒன்று. இதுக்கு நடுப்புற புகுந்து யுத்தம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஈரான், இந்த மாதிரி நாட்கள் ஒன்று. இப்படி எத்தனையோ நடக்குது. நமக்கு தூரமாக நடக்குதுன்னு சந்தோஷமாக இருந்தோம். இப்போது நமக்கிட்டே வந்துடுச்சு. எங்கே நம்ம பக்கத்தில் பங்களாதேஷில் அவங்க பண்ணாத அக்கிரமே இல்லை, இல்லை, நிறைய. அதாவது ஹிம்சை என்னாக்கா உச்ச நிலை ஹிம்சை. என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனிதர்களையும் தாக்குறாங்க, ரேப் பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க. எல்லாம் ரிலிஜியன் பேசிஸில், இந்துயிசம் மட்டும்தான். இன்ஃபேக்ட் இந்த ஹசீனாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஹிந்து முஸ்லீம் கலாட்டாவே இல்லை. ஹிந்துஸுக்கு பற்றி ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்தும் இன்றைக்கி அது ஹிந்துஸ்க்கு மேலே ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா ஹிந்துஸ் சும்மா தான் இருக்காங்க. இந்த தேதி வரைக்கும் சும்மா தான் இருக்காங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுத்துட்டுருக்காங்க பங்களாதேஷி முஸ்லீம் மிலிட்டன்ட்ஸ். விதவிதமான இம்சைகள் எல்லாமே நான் சொல்ல விரும்பலை. இதில் பார்த்துங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய வருது, ஆனால் நியூஸ் பேப்பர்ஸில் வரமாட்டேங்குது. ஆனால் எங்கேயோ போயின்ட்டுருக்கு. இதுக்கு பின்னால் வெறும் ஆன்டி ஹிந்து மட்டும் இல்லை, ஆன்டி இந்தியா கூட இருக்குது அப்படிங்கிற உண்மைகள் நிறைய வருகின்றன. இப்போது இத்தனைக்கும் அவங்களுக்கு வேண்டிய எலக்ட்ரிசிட்டி, வேண்டிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம். இப்போ இது என்ன பண்ணணும்? மோடி அவர்கள் இதை நல்லா யோசிக்கணும். முதல்ல இது ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபுட் சப்ளை முதல்ல நிறுத்துங்க சார். அது நிறுத்தின வழியே அவங்களுக்கு ஒரு சென்ஸுக்கு வரமாட்டாங்க. ரெண்டாவது, இதுக்கு மேலே ஆன்டி ஹிந்து நடந்ததுன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். மோடிக்கு தெரியாததில்ல, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஆக்ஷன் அவர் எடுக்கணும்னு சொல்லி நான் அவரை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எல்லாம் கூட இது பங்களாதேஷில் என்ன நடக்குது, அதுக்கு பின்னணி என்ன, எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த நேரத்தில் இந்தியாவில் நாம் என்ன செய்யணும்? ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றா வரணுங்க. யூனிட்டி இல்லைன்னாக்கா ஹிந்துயிசம் இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியாது, ரொம்ப நாள் இருக்க முடியாது. 15 வருஷம் அதுக்கு மேலே கிடையாது. ஹிந்துஸ் எல்லாருமே ஒன்றுபட்டால் ஹிந்துயிசம் நன்றாக இருக்கும். உலகத்தில் கூட பரவலாம். உலகத்தில் ஒரு அமைதி, நான் வயலன்ஸ், ப்ரோக்ரஸ், ப்ராஸ்பரிட்டி, சந்தோஷம் எல்லாமே நிலைநாட்டலாம். ஹிந்துயிசம் ஒன்று மட்டும் நன்றாக இருந்தால், ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றுபட்டால். அது இல்லைன்னா உலகம் எங்கேயோ போயின்ட்டுருக்கு. தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. என்னுடைய ரிக்வெஸ்ட் ஃபார் மோடி, ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாதில்ல, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த கலவரம் இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு இப்போ ஏதோ பண்ணுங்கள். ரெண்டாவது, அவங்களுக்கு நான் சப்ளை பண்ணிட்டுருக்க எலக்ட்ரிசிட்டி அதாவது நிறுத்துங்க சார். எலக்ட்ரிசிட்டி, ஃபுட் சப்ளைஸ் என்னென்ன கொடுக்குறீங்க எல்லாம் நம்மளை கொல்றதுக்கா? அதாவது நிறுத்துங்க சார். அதை நிறுத்தி எப்படியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சென்ஸ் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க சார். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் நான் பார்த்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மனிதத்தன்மை உள்ள யாருமே பண்ண மாட்டாங்க. ஹிந்துஸ் பண்ண மாட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் பண்ண மாட்டாங்க, புத்திஸ்ட் பண்ண மாட்டாங்க, சிக்ஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ஓன்லி திஸ் பீப்புள். என்ன பங்களாதேஷ் முஸ்லீம்ஸு பண்ணுறாங்க. காஷ்மீரில் இதே மாதிரி நடந்தது, பாகிஸ்தானில் இதே மாதிரி நடந்தது. எங்கே இந்த மாதிரி நடக்குது? அப்போது ஹிந்துஸ் ஒன்று சேரணும். ஹிந்துஸ் ஒன்று சேர்ந்தால் தான் நீங்களாவது ஒரு வழியாக ஒரு நல்லபடியாக இருக்க முடியும்.
Thank you for listening. Convey it to Modi Sahab and others. Let there be unity among Hindus. Thank you.